அண்மைச் செய்தி. போர் தொடங்கி 1000 நாட்களை கடந்த நிலையில் முதல் முறையாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதலை தொடுத்திருக்கிறது. உக்ரைனின் நிப்ரோ நகரை குறிவைத்து கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணையை ரஷ்யா வீசியிருக்கிறது. 1000 கிலோமீட்டர் முதல் 3000 கிலோமீட்டர் வரையிலான தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடியது ரஷ்யாவின் ICBM ஏவுகணை. மேலும் ரஷ்யாவின் ICBM ஏவுகணை அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் படைத்தது என்றும் சொல்லப்படுகிறது. ICBM ஏவுகணை மூலம் ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்தியதா என்பது இன்னும் உறுதியாகவில்லை. ஆனால் போர் தொடங்கி 1000 நாட்களை கடந்த நிலையில் முதல் முறையாக ரஷ்யா கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உக்ரைன் மீது செலுத்தியிருக்கிறது. உக்ரைனின் நிப்ரோ நகரை குறிவைத்து கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யா வீசியிருக்கிறது. மேலும் ICBM ஏவுகணை மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் உக்ரைனின் நிப்ரோ நகரில் பலத்த சேதம் என தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தொடங்கி 1000 நாட்கள் கடந்த நிலையில் முதல் முறையாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அந்நாட்டு நேரப்படி நள்ளிரவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் எது மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டது என்ற விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் இந்த ரஷ்யாவினுடைய தாக்குதல் மிகவும் சர்வதேச நாடுகள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், ரஷ்யா பயன்படுத்திய இந்த ICBM என்று சொல்லப்படக்கூடிய இன்டர் கான்டினென்ட் பாலிஸ்டிக் மிசைல் என்ற ரக ஏவுகணைகளை வைத்து தாக்கியிருக்கிறது. இந்த ஏவுகணைகள் மிக முக்கியமாக அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய வல்லமை பெற்றவை என கூறப்படுகிறது. ஏனென்றால் உக்ரைன் அமெரிக்கா தயாரித்து வழங்கிய ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தி ரஷ்யாவினுடைய உட்பகுதியில் தாக்குதலை நடத்தினார்கள். அந்த தாக்குதல் நடந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ICBM ரக ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா தாக்கி இருக்கிறது. அதுக்கு பதிலடியாக இன்னொரு பக்கம் தொடர்ந்து இந்த போரில் நேட்டோ நாடுகள் தொடர்ந்து ஆதரவை கொடுத்து வருகிறார்கள் உக்ரைனுக்கு. அதனால் அணு ஆயுத தாக்குதலை நடத்துவதற்கு வசதியாக தனது அணு ஆயுத கொள்கையில் மாற்றங்களை மேற்கொண்டார்கள். குறிப்பாக அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய நாடு கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு உக்ரைன் தாக்குதல் நடத்தினால் அந்த அணு ஆயுத நாட்டின் மீது நடத்தக்கூடிய அளவுக்கு, அதாவது அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் வகையில் மாற்றத்தை ஏற்பட்டு அதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்து புதினிட்டிருந்தார். எனவே அந்த தளர்வு என்பது தற்பொழுது மிக முக்கியமாக கவனிக்கப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது ICBM என்று அழைக்கப்படக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாது தற்பொழுது நடத்தப்பட்ட தாக்குதலில் எத்தனை ஏவுகணைகள் வீசப்பட்டன, அதில் குறிப்பாக அணு ஆயுதம் பொருத்தப்பட்டிருந்ததா இல்லையா என்ற விவரங்கள்லாம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக இரு நாட்டு தரப்பிலும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த தாக்குதல் மூலம் ஒன்று மிக தெளிவாக இருக்கிறது. ரஷ்யா அடுத்த கட்டமாக தனது தாக்குதல் பாணியை மாற்றி இருக்கிறது. இன்னும் தீவிரமான தாக்குதலை நடத்தப் போகிறது என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிவதாக சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது ஏற்கனவே இது ஒரு சமிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. அணு ஆயுத தாக்குதல் நாங்கள் நடத்துவோம் அடுத்த கட்டமாக என்பதற்கான சமிக்கையாகவும் உக்ரைன் இதை பார்க்க வேண்டும் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. எனவே இந்த எல்லையில் தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழல் என்பது நிலவுகிறது. நேட்டோ நாடுகளும் தங்களது பார்வையை தற்பொழுது கவனமாக பார்த்து வருகிறது. ரஷ்யாவினுடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்று தொடர்ந்து கவனித்து வருகிறது. எனவே இதற்கு உக்ரைன் எப்படி பதிலடி கொடுக்க போகிறது, நேட்டோ நாடுகள் எது மாதிரியான பதில் சொல்ல போகிறார்கள் இந்த தாக்குதலுக்கு என்பதை பொறுத்துதான் ரஷ்யா அடுத்த கட்டமாக அணு ஆயுதங்களை பயன்படுத்த போகிறதா அல்லது இரு நாடுகளுக்கிடையே சமரசம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது.